சூரியனை விட பிரகாசமான அதிகப்படியான அழகுள்ள கிரீடத்தை அல்லாஹ் அந்த பெற்றோர்களுக்கு சூட்டி அழகுபடுத்துகிறான். தவிர தன் அர்ஷுக்கு பக்கத்தில், தன்னுடைய உட்கார்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனத்திற்கு பக்கத்தில் அவர்களை அழைத்து கண்ணியப்படுத்துகிறான் என்பது ஹதீஸில் நமக்கு தரப்பட்ட செய்தியாக இருக்கிறது. அதனால வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒன்று தான் ஹாபிலாக ஆக வேண்டும். அப்படி இல்லையா திருக்குரான் செய்யும் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் ஒருவருக்காக குரான் வாதிட்டால் அதனுடைய வாதம் ஏற்றுக்கொள்ளப்படும். தனக்கு முன்னால் அதை வைத்து கொள்பவரை, அதன்படி அமல் செய்பவரை அது சொர்க்கத்தில் சேர்த்து வைக்கும். முதுகுக்கு பின்னால் அதை போட்டு விடுபவரை, அதன்படி அமல் செய்யாதவரை நரகத்தில் தள்ளிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனின் காரணமாக பலரின் பதவிகளை உயர்த்துகிறான், பலரின் பதவிகளை தாழ்த்து விடுகிறான். அதன்படி செயல்படுபவர்களுக்கு உலகிலும் மறுமையிலும் அல்லாஹு தஆலா கண்ணியத்தை தருகிறான். அதன்படி செயல்படாதவர்களை அல்லாஹு தஆலா இழிவுபடுத்தி விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பின் ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி, இறைவனுடைய தொடர்பை மிகவும் பலப்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, திருக்குரானை விட வேறு எதையும் நாம் சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா செய்த ஒரு பெரிய அருள், எந்த சமூகத்திற்கும் தராத ஒரு மிகச்சிறந்த வேதத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தார். நபிமார்களை பொறுத்தவரை பெரும்பாலான நபிமார்களுக்கு முழுமையான வேதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான நபிமார்களுக்கு கிடையாது. சுகுபுகள் தான் கொடுக்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய நபி, அவங்க ஒரு பெரிய வழிகாட்டி, அவங்கள நம்ம நபிமார்களின் தந்தை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கூட சுஹுபுகள் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஏடுகள் தான் கொடுக்கப்பட்டது. மற்ற நபிமார்களுக்கு தௌராத், இஞ்சில் போன்றவைகள் கொடுக்கப்பட்டாலும் அது காலாவதியாகி ஒன்றாக மாறிவிட்டது. ஆனால் திருக்குரான் என்ற இந்த ஒன்று மட்டும்தான் நீடித்து நிலை பெற்று நீண்ட காலங்கள் மனிதனுடைய உள்ளத்தில், மனிதனுடைய வாழ்க்கையில் இரண்டர கலந்தது. இந்த திருக்குரானின் மூலமாக ஒரு மனிதன் எவ்வளவோ பெரிய சாதனைகளை புரிய முடியும். அபுல் ஆலமீன் செய்த ஒரு புரட்சி என்று சொன்னாலும், அபுல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு தந்த ஒரு பெரிய கருணையில் மனிதனுடைய இந்த திருக்குரானுடைய இந்த புரட்சி என்பது சாதாரணமானதல்ல. ஒரு வீட்டில், ஒரு குடும்பத்தில் ஒரு ஹாஃபிஸ் இல்லாமல் இருக்கவே கூடாது. பாரம்பரியமான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, எங்க வாப்பா இப்படி, எங்க பாட்டனார் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய இந்த பரம்பரையில் யாரையாவது ஒருவரை ஹாஃபிஸாக அவர் மாற்றி இருந்தாரே ஆனால் அவரின் மூலமாக அவர் பரம்பரையே என்ன செஞ்சிரும்னு சொன்னா மனம் பெறும். ஆனால் பெரிய பரம்பரை என்று உலகத்தில் கொடிகட்டி பிறந்தவர் தன் மார்க்கத்திற்காக, தன் அல்லாவிற்காக ஒரு ஹாஃபிஸை கூட தன் பரம்பரையில உருவாக்கலைன்னு சொன்னா அது ஒரு பெரிய கைசேதமாகவும் குறைவாகவும் வந்து இருக்கிறது. அதனாலதான் எப்பவுமே நம்ம துவா செய்யும் போது, இறைவனே என் சமூகத்தில், அதாவது என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய பரம்பரையில யாரையாவது ஒருவரை ஹாஃபிஸாக ஆக்கிவிடு, திருக்குரானை மனனம் செய்தவராக ஆக்கிவிடு, திருக்குரானின்படி செயல்படக்கூடியவராக ஆக்கிவிடு என்ற அந்த துவாவை வந்து நாம வைக்க மறக்கவே கூடாது. ஒரு ஹாஃபிஸின் மூலமாக ஒரு குடும்பம் விமோச்சனம் பெறுகிறது என்று சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நரகத்திற்கென்று விதியாக்கப்பட்ட மக்களை கூட ஒரு ஹாஃபிஸுடைய சிபாரிசு, ஒரு ஹாஃபிஸுடைய ஷஃபாத் அந்த தலையெழுத்தையே மாற்றி சொர்க்கவாதியாக மாற்றி விடுது. இதை விட ஒரு என்ன பெனிஃபிட் வேணும் சொல்லுங்க பார்ப்போம். வறுமை நாளில் ஒரு திருக்குரானை மனனம் செய்த ஹாஃபிஸுக்கு, அவனுடைய பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கண்ணியத்தை போல உலகத்தில் எப்பேற்பட்ட படிப்பு படித்தவருக்கும் கிடைப்பதில்லை சகோதரர்களே. சூரியனை விட பிரகாசமான அதிகப்படியான அழகுள்ள கிரீடத்தை அல்லாஹ் அந்த பெற்றோர்களுக்கு சூட்டி அழகுபடுத்துகிறான். தவிர தன் அர்ஷுக்கு பக்கத்தில், தன்னுடைய உட்கார்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனத்திற்கு பக்கத்தில் அவர்களை அழைத்து கண்ணியப்படுத்துகிறான் என்பது ஹதீஸில் நமக்கு தரப்பட்ட செய்தியாக இருக்கிறது. அதனால வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒன்று தான் ஹாஃபிஸாக ஆக வேண்டும்.
அப்படி இல்லையா ஹாஃபிலாக தன்னுடைய குடும்பத்தை உருவாக்க வேண்டும். அதுவும் இல்லைன்னு சொன்னா சொல்லப்படுகிறது, யாரையாவது ஒரு ஹாஃபிலுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பாக இருக்க வேண்டும். நினைக்கிற மதரசாக்கு நம்ம உதவி செய்யறதெல்லாம் சாதாரணமானதாக நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. நாம கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நம்முடைய சமூகத்திற்கு, நம்முடைய வம்சா வழியினருக்கு ஒரு பெரும் சிறப்பு. சொல்லுவாங்க கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வாழ்க்கையில ஒரு மூமின் தன் குடும்பத்துல தன் பரம்பரையில ஒரு அழகான ஒரு இறைபக்தி மிகுந்தவனை ஒருவர் அடைய வேண்டும் என்று விரும்பினாரேயானால் அவர் உலமாக்களுக்கும் மார்க்க கல்வியாளர்களுக்கும் உதவி செய்தாலே அல்லாஹ் தஆலா அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறான் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது விஷயத்தில் சமூகம் இன்னும் கூட பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் எத்தனையோ ஹிஃபுது மதரசாக்கள் அல்லாஹ்வுடைய கருணையினால் தனவந்தர்களால் நடத்தப்படுகிறது. அவங்களுடைய உத்வேகத்தால் செழுமையாக வளர்கிறது. மக்களை, அதில் படிக்கக்கூடிய மக்களை பட்டதாரிகளாக, ஹாபிதுகளாக, சிறந்த மார்க்க அறிஞர்களாக, உலகத்திலும் மறு உலகத்திலும் சிறந்தவர்களாக உருவாக்குவதற்கு சில பணம் படைத்த மக்கள், மனம் படைத்த மக்கள் பெரும்பாலான உதவிகளையும் செய்து வருகிறார்கள். அல்லாஹ் அந்த மக்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் குர்ஆனுடைய காதலர்களாக, குர்ஆனை நேசிப்பவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக.